தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. 2 பேதுரு 1:2. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய சிநேகிதனும் அப்போஸ்தலருமாகிய பேதுரு சொல்கிறார், ஒரு தேவ மனிதனுக்கு கிருபையும் சமாதானமும் அவசியம். அது தினம் தினம் பெருக வேண்டும். கிருபையில் வளர வேண்டும். சமாதானத்திலும் நாம் பெருகணும். குறைந்து போகும் சமாதானம் கிருபை இல்லை, தேவன் கொடுக்கும் சமாதானம் கிருபை. அது வளர்ந்து கொண்டே செல்லும். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தான தர்மமோ, நம் படிப்போ, செல்வமோ, புகழோ, வேலையோ நமக்கு சமாதானம் தராது. தேவ கிருபையும் சமாதானமும் நமக்கு கிடைக்க வேண்டும். அவை தினம் தினம் வளர்ந்து பெருக வேண்டும் என்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் பெருக வேண்டும். அவரை பற்றி தியானிக்க வேண்டும். அவரோடு உறவாட வேண்டும். அவரை பற்றி பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என நாம் அதிகம் படித்து அறிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு ஜெபித்து அவரை அறிய வேண்டும். ஆலயம் சென்று போதகர் போதிப்பதை கேட்டு அவரை பற்றி நாம் அறிய வேண்டும். அவரை பற்றி நாம் அறிய நாம் ஆராய நமக்குள் கிருபையும் சமாதானமும் பெருக தொடங்கும். நம்மை அறியாமலே நம் வாழ்க்கை சமாதானம் பொருந்தியதாக, கிருபை நிறைந்ததாக மாறும். நம் வாழ்வு உயரும். நாம் அனைவரின் முன்பும் விடுதலையான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும். ஆம், தேவ வார்த்தையை தியானித்து தேவனை அறிந்து அதன் மூலம் வரும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சர்வ வல்ல தேவன் தாமே நம்மை நிறைப்பாராக. ஆமேன்.